லாஸ்ட் கிளாஸ் என்ன டாபிக் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? போன கிளாஸ்ல சயின்ஸ் பார்த்தோமா? ஓகே. இதுல கொஸ்டின் கேக்குறேன், ட்ரை பண்ணுங்க ஆன்சர். ரொட்டேஷன் டைம் ஆஃப் மூன், சந்திரன் பூமியை ஒருமுறை சுற்றி வர ஆகும் காலம் என்ன? ஆன்சர் என்ன? 29 days. ஓகேயா? எர்த்த ஒரு தடவை மூன் சுத்தி வர்றதுக்கான ஆகிற டைம் வந்து 29 days ஆகும். சன்லைட் எர்த்த ரீச் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? டைம் டேக்கன் பை சன்லைட் டு ரீச் த எர்த். சூரிய ஒளி பூமியை வந்தடைய ஆகும் காலம். எயிட் minutes 20 seconds. ஸோ அப்படி இல்லைன்னா 500 seconds, அப்படி இல்லைன்னா 8.33 minutes. ஹாலி என்ற காமெட் வால் நட்சத்திரம் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை தோன்றும்? ஹாலி காமெட் வந்து எத்தனை இயர்ஸ் ஒன்ஸ் வரும்? 76 years. ஓகே. லாஸ்டா எப்போ அது வந்துச்சு? ஆக்சுவலி ஹாலி காமெட் வந்து அப்பியர் இந்த இயர் லாஸ்டா எப்போ? 1986. இதுக்கப்புறம் எப்போ வரலாம்? 2062. ஓகே. ஃபர்தஸ்ட் பிளானட் எது? சூரியனிலிருந்து வெகு தொலைவில் உள்ள கோள் எது? ஓகே, வெகு தொலைவில் உள்ளது வந்து நெப்டியூன் இல்லையா? அஸ்ட்ராய்ட்ஸ் வந்து எந்த ரெண்டு பிளானட்ஸ்க்கு நடுவுல இருக்கும்? அஸ்ட்ராய்ட்ஸ் தமிழ்ல சிறு கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிறு கோள்கள் அதிக அளவுல காணப்படக்கூடியது எந்த ரெண்டு பிளானட்ஸ்? பிட்வீன் பிளானட்ஸ் ஆஃப் எதெல்லாம்? ஓகே, மார்ஸ் அண்ட் ஜூபிட்டரா? ஓகே, மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். செவ்வாய் கோளுக்கும் வியாழன் கோளுக்கும் இடையில தான் இந்த சிறு கோள்கள் அப்படிங்கிறது மிக அதிகமாக காணப்படும்.
ரெட் பிளானட் எது? சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது எது? மார்ஸ். அப்படிதானே? எல்லோ பிளானட் எது? எல்லோ. சாட்டன். சனி. சனி கோளை தான் என்னன்னு சொல்லுவோம்னா எல்லோ பிளானட்னு சொல்லுவோம். ஓகே, நம்மளோட 8 பிளானட்ஸ்ல ரெண்டு பிளானட்ஸ் மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். அது என்ன பிளானட்? 8 பிளானட்ஸ்ல 2 பிளானட்ஸ் மட்டும் ஆப்போசிட்டா ரொட்டேட் ஆகும். அது என்னென்ன பிளானட்ஸ்? வீனஸ் ஒண்ணு, இன்னொன்னு என்னதுப்பா? 2 பிளானட்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்தும்னு சொன்னேன். வீனஸ், யுரேனஸ். ஓகே, வெள்ளி, யுரேனஸ் இந்த ரெண்டும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும் சூரியனை சுற்றி வரக்கூடிய காலம். சரி, இன்னைக்குள்ள டாபிக் போலாம். நெக்ஸ்ட் இன்னைக்கான டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கிறதுல உள்ளவங்க ஏஎல்பி டெக்னீஷியன் இந்த எக்ஸாம்ஸ்லாம் வருது இல்லப்பா, அவங்க எல்லாருமே அட்டன் பண்ண ஒவ்வொரு டாபிக் அட்டன் பண்ண எதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோங்கிறத மார்க் பண்ணிட்டே வாங்க. சரியா? என்னென்ன டாபிக்ஸ் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டே வாங்க. சிலபஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்கா? சிலபஸ் இல்லாதவங்க யாரும் இருக்கீங்களா? சிலபஸ் இல்லாதவங்க இருந்தீங்கன்னா நான் திருப்பி சென்ட் பண்றேன். அதுல நீங்க அட்டென்ட் பண்ண டாபிக்ஸ்லாம் டிக் பண்ணிக்கோங்க. சரியா? வாய்ஸ் கேக்குதாப்பா? எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா வாய்ஸ்? ஓகே, இன்னைக்கு நம்ம டாபிக் ஸ்டார்ட் பண்ண போறது நியூ டாபிக். ஆக்சுவலா இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். எல்லாருக்குமே இந்த சிலபஸ் இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா ட்ரிக்னாமெட்ரி. சரியா? டாபிக் வந்து ட்ரிக்னாமெட்ரி.
ட்ரிக்னாமெட்ரினா என்னப்பா? இதுல ட்ரிக்னாமெட்ரி ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க யாரும் இருக்கீங்களா? இப்ப ரீசெண்டா நான் அந்த டாபிக் எடுக்கவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டாபிக். ஒரு 2 minutes மட்டும் வெயிட் பண்ணுங்கப்பா. ஸோ நான் எடுக்க போறது ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக்ஸ். ஓகேயா? அடிப்படை. இது எல்லா ஆர்ஆர்பிக்கான காமன் சிலபஸ். இதுல இருந்து கட்டாயம் 2 கொஸ்டின் கன்ஃபார்மா எல்லாருக்குமே வரும். 2 or 3 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால இந்த டாபிக்ல உள்ளது எல்லாமே கவனமா படிச்சுக்கோங்க. இது 10th எல்லாருமே படிச்சிருப்போம். நான் மேக்ஸ் கிடையாது, நான் படிக்கல 12th அப்படி யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா 10th வரைக்கும் எல்லாருக்குமே ட்ரிக்னாமெட்ரி உண்டு. சரியா? ஸோ இந்த டாபிக் வந்து ஈஸியான டாபிக் தான். இதை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு படிச்சுக்கிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். இதுல வந்து முக்கியமா என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் தெரியணும். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே படிச்சது, அதை தான் ரிவைஸ் பண்ண போறோம். ஓகேவா? அதனால இதை வந்து பார்த்த உடனே புரியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. நிறைய பேர் தப்பான வதந்திகளா இந்த டாபிக்கை பத்தி பரப்பி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகே, என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொன்னா முக்கோணவியல் அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள்ல இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸை பத்தி படிக்கக்கூடியது. கோணம், முக்கோணத்துல கோணங்கள் பத்தி படிக்கக்கூடியதுதான் இந்த ட்ரிக்னாமெட்ரி. நான் இப்ப வரைஞ்சிருக்கிறது வந்து ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். இந்த ட்ரையாங்கிள்ல இந்த இடத்த தீட்டா ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த தீட்டாக்கு கீழே இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு. ஓகே, இந்த தீட்டாவுக்கு இந்த சைடு, அதாவது இது வந்து அட்ஜசன்ட் சைடு, இது ஃபுல்லா. ஓகே, இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஆப்போசிட் சைடு, அதாவது எதிர்பக்கம். இது வந்து தமிழ்ல அடிப்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம், ஆப்போசிட் சைடு. ஓகே, தீட்டாங்கிறது ஆங்கிள். இந்த ஆங்கிள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும்னா 0 to 90 டிகிரி வரைக்கும் இருக்கலாம், இல்ல 180 டிகிரியா இருக்கலாம், இல்ல 360 டிகிரியா இருக்கலாம். எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஆங்கிள் வந்து 0 to 360 டிகிரி வரைக்கும் மாறலாம். பட் ட்ரையாங்கிளுக்கு வந்து 90 விட கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இதுல ஆங்கிள் என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைன் தீட்டா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம், காஸ் தீட்டா, அப்புறம் டான் தீட்டா. இது 3 ஆங்கிள் தான் பேசிக் ஆங்கிள்ஸ். இந்த சைன் தீட்டாவுடைய ஆப்போசிட், அதாவது இதோடைய தலைகீழின்னு சொல்லுவோம். ஓகே, இன்வர்ஸ். இன்வர்ஸ் எப்படி சொல்லுவோம்னா 1/sin அப்படின்னு போட்டோம்னா அதுக்கு பேரு கொசிகன் தீட்டா. இதெல்லாம் படிச்சிருக்கோம் தானே ஸ்கூல் டேஸ்ல. காசை வந்து இன்வர்ஸ் போட்டோம்னா 1/cos தீட்டான்னு போட்டோம்னா அதுக்கு பேரு சீக்கன் தீட்டா. tan இன்வர்ஸ் போட்டோம்னா அதுக்கு பேரு காட் தீட்டா. இதுதான் இதுல வரக்கூடிய ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிள் பேஸ் பண்ணி ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் எப்படி போட்டு கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக் ஃபுல்லாவே. ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிள்ல வந்து நமக்கு பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி போடுறதா இருந்தா
பித்தாகரஸ் தியரம்னா தெரியும் தானே எல்லாருக்கும். ஒரு ஆங்கிள் வந்து கண்டிப்பா என்ன இருக்கும்னா 90 டிகிரி. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட பேசிக் தெரிஞ்சுக்கோங்கப்பா. ட்ரையாங்கிள்னா 3 பக்கம் இருக்கும், முக்கோணம்னா 3 பக்கம் இருக்கும் சரியா. அந்த 3 பக்கம் இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிள் இப்படி இருக்கலாம், ஸோ இப்படி இருக்கலாம். ட்ரையாங்கிள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த சைடு 3 சேமா இருக்கலாம், சேமா இல்லாம இருக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இது கரெக்டா இது 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். முக்கோணத்துக்கு 3 ஆங்கிள்ஸ் உண்டு. அந்த 3 ஆங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணா அதோட டோட்டல் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், 180 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தாதான் அது ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் பேசிக். ஓகேயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறீங்களா? சம் ஆஃப் த angles of triangle is 180 degree. First point. Sum of angles of a triangle is 180 degree. ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, அடுத்த பாயிண்ட். ஒரு ட்ரையாங்கிள்ல இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது செங்கோண முக்கோணம். இந்த இது வந்து 90 டிகிரி இருக்கலாம். இதுல வந்து இது ஏ, இது பி, இது சி. 3 வெர்டிசஸ்க்கும் நேம் கொடுத்துருக்கேன். வெர்டிசஸ்னா உச்சி பகுதின்னு அர்த்தம். இது 3க்கும் நேம் கொடுத்துருக்கேன். இது ஏ பி சின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதுல வந்து ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன போலான்னா ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். இது வந்து நமக்கு நல்லா தெரியும். இது எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம்னா பித்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ணி நம்ம இதை சொல்றோம். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசினா இது ஹைபாட்னஸ், கர்ணம்னு பேரு தமிழ்ல. ஸோ இந்த அளவு தான் மற்ற 2 அளவை விட பெருசா இருக்கும். இது 3, இது 4 இருந்தா இது 5 இருக்கும். இந்த ரெண்டையும் விட இந்த வேல்யூ வந்து கிரேட்டரா இருக்கும். ஸோ இதனால ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இது பித்தாகரஸ் தியரம் படி இது போடலாம். ஓகேவா. இது ஒரு பேசிக். செகண்ட் பாயிண்ட், ஒரு ட்ரையாங்கிள்ல இது தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல சைன் தீட்டா அப்படிங்கிற வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ். ஓகேயா. ஸோ இந்த தீட்டாவுக்கு இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஸோ இது வந்து அட்ஜசன்ட், இது ஆப்போசிட், இது ஹைபாட்னஸ். இது அடிப்பக்கம், இது எதிர்பக்கம், இது கர்ணம் அப்படின்னு சொன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு என்ன எழுதுவோம்னா எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இதுதான் சைன் தீட்டாவோட ஃபார்முலா. ஓகேயா. செகண்ட் வந்து காஸ் தீட்டா. காஸ் தீட்டா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னஸ், அதாவது அடுத்துள்ள பக்கம் அல்லது அடிப்பக்கம் பை கர்ணம். இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப சொல்றதை அப்படியே நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. மூணாவது tan தீட்டா. tan தீட்டாவோட ஃபார்முலா என்னன்னா அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைட். இதுல ஹைபாட்னஸ் வராது. ஓகேவா. அடி ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் கரெக்டா மாத்திக்கோங்க. tan தீட்டா வந்து ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட், எதிர்பக்கம் பை அடிப்பக்கம்.
இது நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே இப்போ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி உள்ள சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் sin theta equal to 3/5. Then find tan theta equal to, இதான் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி இன்னொரு சில ஃபார்முலாஸ் இருக்குப்பா, அதை எழுதிக்கிறீங்களா? ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நான் ஏற்கனவே எழுதினதுதான். 1/sin theta equal to cosecant theta. அதுக்கப்புறம் 1/cos theta equal to secant theta. 1/tan theta equal to cot theta. ஓகேவா? இதை தவிர இன்னொரு ஃபார்முலா இருக்குப்பா. tan theta equal to sin theta by cos theta. அதாவது tan தீட்டாவை நாம வந்து ஏற்கனவே எழுதின சைனையும் காசையும் வச்சு டிஃபைன் பண்ணலாம். சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் ரேஷியோ எடுத்தா அதான் tan தீட்டா. ரேஷியோனா ஃபிராக்ஷன். இது ஃபோர்த் ஃபார்முலா. அப்போ ஃபிஃப்த் ஃபார்முலா வந்து காட் தீட்டா என்ன வரும்னா இது அப்படியே தலைகீழா வரும். ஏன்னா காட் தீட்டா வந்து tan தீட்டாவோட இன்வர்ஸ் தானே. அப்போ tan தீட்டாக்கு என்ன போடுறீங்களோ அதை அப்படியே தலைகீழா போடுங்க. காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இதுல எல்லாருக்கும் புரியுதா? டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க. இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் போலாம். கொஸ்டின்ல வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு 3/5 சொல்லியிருக்கேன். சைன் தீட்டாவோட டெஃபினிஷன் என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம் பாருங்க. அந்த ஒரு ட்ரையாங்கிள்ல சைன் தீட்டாவை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னு எழுதியிருக்கோம், பார்த்து சொல்லுங்க. சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ். இதான சைன் தீட்டாவோட டெஃபினிஷன். ஸோ நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்க போறேன். அதுல இந்த இதை தீட்டான்னு எடுத்துக்கிறேன். இந்த தீட்டாவுக்கு இது வந்து ஆப்போசிட் சைட், இது வந்து ஹைபாட்னஸ் இல்லையா? இப்போ ஆப்போசிட் சைடு இருக்கிற இடத்துல 3 போட்டுக்கிறேன். இந்த ஹைபாட்னஸ் இருக்கிற இடத்துல 5 போட்டுக்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ நான் வந்து அட்ஜசன்ட் சைட்ல எனக்கு எதுவுமே இல்லை, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அட்ஜசன்ட் சைட் கண்டுபிடிச்சாதான் நாம என்ன போட முடியும்னா tan தீட்டா போட முடியும். ஏன்னா அதுதான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? tan theta equal to என்ன ஃபார்முலா ஆக்சுவலி? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஓகேயா? அடிப்பக்கம் கண்டுபிடிச்சாதான் tan theta வந்து போட முடியும். அப்ப இது எந்த மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, பித்தாகரஸ் தியரம்ல ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா? இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபார்முலா வந்து ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதுல ஏசி ஈக்குவல் டுன்னு போட்டோம்னா இந்த சைடு இருக்கிறது ரூட் எடுக்கணும். அப்ப ஏபி ஸ்கொயர் பிளஸ் என்னது பிசி ஸ்கொயர். ஓகே, இப்ப ஏபி ஸ்கொயர் எவ்வளவுப்பா? ஏபி எவ்வளவு இருக்கு? 3 ஸ்கொயர் பிளஸ் பிசி என்ன இருக்கு? பிசி தான் நாம என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? பிசி ஸ்கொயர்னே எழுதிக்கலாம். ஏசி வந்து என்ன போடணும்? 5 ஸ்கொயர். ஓகேவா?
புரியுதா? இல்லைன்னா இந்த மாதிரி ரூட் எடுக்காம அப்படியே வச்சுக்கலாம். கவனிங்க, இந்த ஃபார்முலால ரூட் இல்லாம அப்படியே சொல்றேன். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி வந்து 3 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க, பிசி வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. ஏசினா இதுல இருந்து இது வரைக்கும், ஓகேவா? இது எவ்வளவு இருக்கு? 5 இருக்கா? இங்க வந்து 5 ஸ்கொயர். இது வந்து ஏபி ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் தானே வேணும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. இந்த பிளஸ் 9 இங்க கொண்டு வந்தா மைனஸ் 9. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16. அப்போ என்ன வரும்? 4. இப்போ இந்த இடத்துல 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. நமக்கு அட்ஜசன்ட் சைடு வந்து 4ன்னு கிடைச்சிருச்சா? இப்போ இதை நீங்க இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆப்போசிட் சைட்ல என்ன போடுவீங்க? 3 பை அட்ஜசன்ட் சைட்ல 4. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 3/4. tan theta ஓட வேல்யூ வந்து 3/4. இது புரியுதா எல்லாருக்குமே? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல வந்து டோட்டலா பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி போடுறதுதான், இதுல வேற எதுவுமே கிடையாது. ஓகே, கவனிங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம போடுறோம்ல, இந்த இடத்துல பித்தாகரஸ் தியரம் ஏசி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் போடுறோம் இல்லையா? இந்த ஃபார்முலாஸ் இல்லாம சில வேல்யூஸ் வந்து ஸ்டாண்டர்டாவே எடுத்துக்கலாம். அது என்னென்னு சொல்றேன். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அட்ஜசன்ட் 3 4 இருந்தா இது கண்டிப்பா 5 தான் இருக்கும். ஹைபாட்னஸ் இது வேல்யூ 1. ஸோ வேல்யூ 2ல வந்து அட்ஜசன்ட் ஆப்போசிட் 12 5 இருந்தா ஹைபாட்னஸ் 13 தான் இருக்கும். இது வேல்யூ 2. வேல்யூ 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 8 இது 6 இருந்தா இது கண்டிப்பா 10 தான் இருக்கும். வேல்யூ 3. அண்ட் வேல்யூ 4 அட்ஜசன்ட் வந்து 12. ஸோ இது வந்து 9 இருந்துச்சுன்னா இது கண்டிப்பா 15 தான் இருக்கும். ஓகேயா? இந்த 4 வேல்யூஸ் வந்து ஸ்டாண்டர்டா எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு மெமரி பண்ணிட்டீங்கன்னா நம்ம அந்த ஸ்டெப்பே போடாம ஈஸியா ஆன்சர் சொல்லிடலாம். அட்ஜசன்ட் இது ஆப்போசிட் இதா இருந்தா ஹைபாட்னஸ் இதுதான் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லிடலாம். நோட் பண்ணியாச்சா? இப்போ கொஸ்டின் பாருங்க. cos theta equal to 5/13. ஓகேவா? then find question number 1. sin theta equal to என்ன வரும்?
அப்புறம் கொசிகன் தீட்டா என்ன வரும், tan தீட்டா என்ன வரும், அப்புறம் காட் தீட்டா என்ன வரும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் போகும்? இது வந்து நான் சொல்லியிருக்கிறதுல வேல்யூ நம்பர் 2ல இருக்கு பாருங்க. 5 13 இருக்கா. காஸ் தீட்டாவோட டெஃபினிஷன் வந்து adjacent by hypotenuse. ஸோ adjacent 5 hypotenuse 13னா அப்போ நீங்க கன்ஃபார்மா ஆப்போசிட் வந்து என்னன்னு எடுத்துக்கலாம், 12 அப்படின்னு கன்ஃபார்மா எடுத்துக்கலாம். அப்ப சைன் தீட்டா வந்து என்ன வரும்னா ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் தானே. அப்ப ஆப்போசிட்ல வந்து 12 தான் கண்டிப்பா இருக்கணும், ஹைபாட்னஸ் வந்து 13. அப்ப கொசிகனுக்கு என்னப்பா வரும், சைனுக்கு 12/13 சொல்லிட்டோம் வேல்யூ. ஓகேயா. கொசிகனுக்கு அப்ப என்ன போடுவீங்க, அதோட ரெசிப்ரோக்கல் தலைகீழா போடணும். அப்ப இங்க என்ன வரும்னா 13/12. tan தீட்டாக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லிடணும், tan தீட்டா வந்து என்ன சொன்னோம், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சொன்னோமா. இதுல ஆப்போசிட் வந்து என்ன வரும் tan தீட்டாக்கு 12, அட்ஜசன்ட் வந்து என்ன 5. காட் தீட்டானா இது அப்படியே ரெசிப்ரோக்கல் சொல்லணும் இல்லையா. அப்போ 5/12. டேனுக்கு ரெசிப்ரோக்கல் தான் காட். ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை ஆப்போசிட் மாத்தி போட்டீங்கன்னா 5/12 இவ்வளவுதான். ஸோ இது வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ட்ரிக்னாமெட்ரியில இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வரும். அடுத்தது போலாமா, நெக்ஸ்ட் மாடல். ஃபர்ஸ்ட் மாடல் நம்ம முடிச்சிட்டோம், இது நீங்க வந்தா ஈஸியா போட்டுடலாம். அடுத்த மாடல் வந்து பார்க்க போறோம். என்ன மாடல் அப்படின்னா டேப்லர் காலம். டேபிள் வரும் ஆக்சுவலா ஆங்கிளோட வேல்யூஸ். அந்த டேபிள் வந்து நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம், அதை மனப்பாடம்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்க. எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இதை எழுதி வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா இந்த டேபிள்? ஃபர்ஸ்ட் 0 டிகிரில ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் 30 டிகிரி, ஓகே, அதுக்கப்புறம் 45 டிகிரி, ஸோ அதுக்கப்புறம் 60 டிகிரி, அதுக்கப்புறம் 90 டிகிரி. ஸோ இந்த மாதிரி ஆங்கிளோட வேல்யூஸ் வந்து இதுல வேரியேஷன் இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து பேசிக்கா 3 ஆங்கிளுக்கு தான் இந்த டேபிள் படிச்சா போதும், சைன் தீட்டா, காஸ் தீட்டா அண்ட் டேன் தீட்டா. இதை வச்சு நீங்க மற்ற எல்லா ஆங்கிள்ஸ்க்கும் ஈஸியா சொல்லிடலாம். அண்ட் இன்னும் ஈஸியா நான் சொல்றேன் உங்களுக்கு, சைன் தீட்டா மட்டும் படிச்சாலே போதும், அதை வச்சே காஸ் தீட்டா எழுதிடலாம், அதை வச்சு டேன் தீட்டா எழுதிடலாம். சைன் தீட்டா மட்டும் படிக்கவும் தேவையில்லை, அதுக்கும் ஈஸியா ஒரு மெத்தட் இருக்கு. 0ல இருந்து 1 வரைக்கும் ஒரு 4 வேல்யூஸ் எழுத சொன்னா எப்படி எழுதுவீங்க? 0 to 1 இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து 4 வேல்யூஸ் எழுதணும். எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் 0க்கும் 1க்கும் நடுவுல எதுவுமே இல்லை அப்படி சொல்லக்கூடாது, வேல்யூஸ் இருக்கு. அது வந்து 0.25 0.5 அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதை வந்து ஃப்ராக்ஷன்ல என்ன சொல்லுவோம், கால், அரை, முக்கால் இப்படிலாம் சொல்லுவோம்லப்பா, அதுதான் நான் கேட்கிறேன். 0க்கு அப்புறமா என்ன போடலாம், 1/4 போடலாமா, அதுக்கப்புறம் 1/2 போடலாமா, அப்புறம் 3/4 போடலாமா, அப்புறம் 1. 4 வேல்யூஸ் எழுதியிருக்கேன். 0ல இருந்து 1 வரைக்கும் 5 வேல்யூஸ் எழுதியிருக்கேன். இது புரியுதா எல்லாருக்கும்? 1/4, 1/2, கால், அரை, முக்கால், அப்புறம் 1. இப்போ இந்த எல்லா நம்பருக்கும் ரூட் எடுத்தா என்ன வரும் நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் சைன் தீட்டாவோட வேல்யூஸா இருக்கும். 0க்கு ரூட் எடுத்தா எவ்வளவுதான் வரும், 0 தான் வரும். இந்த 1/4ல மேல இருக்கிற 1க்கு ரூட் எடுத்தா 1, கீழே இருக்கிற 4க்கு ரூட் எடுத்தா 2. சரியா?
இந்த 1/2ல மேல இருக்கிற 1க்கு ரூட் எடுத்தா 1, கீழே இருக்கிற 2க்கு ரூட் எடுத்தா √2. ஓகேவா? இந்த √3/4ல மேல இருக்கிறதுக்கு எடுத்தோம்னா √3, 4க்கு ரூட் எடுத்தா 2. ரூட் எடுக்க முடியாததுக்கு ரூட்டோட சேர்த்தே போட்டுக்கோங்க. √3, இது வந்து √2. ஓகேயா? இதுல வந்து ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1 தான். இந்த வேல்யூஸை தான் இங்க எழுத போறீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ரோல நம்ம ஃபில் பண்ற வேல்யூஸ். ஸோ வரிசையா சொல்லாமா? 0, அதுக்கப்புறம் என்னது 1/2, அதுக்கப்புறம் என்னது 1/√2, அதுக்கப்புறம் என்னது √3/2, ஸோ அதுக்கப்புறம் 1. கரெக்டா? இப்ப சைன் தீட்டா நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது காஸ் தீட்டா. காஸ் தீட்டாக்கு வந்து இப்ப எழுதியிருக்கிற இதே வேல்யூஸை அப்படியே ரிவர்ஸா எழுதுங்க. ரிவர்ஸ் ஆனா நீங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ரைட் சைட்ல இருந்து. இப்ப இந்த 1 ஃபர்ஸ்ட் இங்க எழுதுங்க, அதுக்கப்புறம் √3/2 இங்க எழுதுங்க, அப்புறம் 1/√2 அப்படியே கீழே எழுதுங்க, அப்புறம் இந்த 1/2, அதுக்கப்புறம் இங்க 0. சரியா? இந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ சைன் தீட்டா தெரிஞ்சா காஸ் தீட்டா போடுறது ஈஸி. அப்புறமா tan தீட்டா எப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம்ப்பா. tan தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா பை என்னது காஸ் தீட்டான்னு படிச்சிருக்கோமா? இது சைன் தீட்டாவோட வேல்யூ, இது காஸ் தீட்டாவோட வேல்யூ. அப்போ இதுல இருந்து இதை டிவைட் பண்ணா இங்க போடுறது தான் tan தீட்டா. இப்ப சொல்லுங்க, 0/1 எவ்வளோ? மேல 0 கீழே 1 இருக்க, இது பை போட்டா என்ன வரும்? 0 தான் வரும். எனி நம்பர் டிவைடட் பை 1னா அது 0 தான் வரும். சரியா? அடுத்தது இந்த 1/2/√3/2 அப்படின்னு இருக்கு தானே? இதுல வந்து 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப மீதி என்ன இருக்கும்னா 1 √3 மட்டும் இருக்கும். அப்ப 1/√3 அதுதான் இங்க போட போறீங்க. அதுக்கப்புறம் 1/√2/1/√2, மேலையும் கீழையும் ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். அப்போ 1 மட்டும்தான் இருக்கும். இதுக்கப்புறம் √3/2/1/2ல இதுல 2வும் கேன்சல் ஆயிடும், வெறும் √3 மட்டும்தான் இருக்கும். அப்புறமா 1/0 அப்படின்னு சொன்னா எனி நம்பர் டிவைடட் பை 0 இருந்தா அதுக்கு பேரு இன்ஃபினிட்டி. ஓகேயா? ஸோ இந்த சிம்பிள் வந்து இன்ஃபினிட்டின்னு போடுவோம். இதுதான் டேப்லர் காலமை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான மெத்தடு. இது புரியுதா? இதை கண்டிப்பா எல்லாரும் எழுதிடுவீங்களா? ஸ்டார்ட் பண்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்புறம் கண்டினியூஸா முடிச்சிடலாம். இப்ப நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இந்த டேப்லெட் காலம் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? நோட் பண்ணாதவங்க யாரெல்லாம் இருக்கீங்க? ஓகே, நோட் பண்ணாதவங்க இப்ப என்னென்ன வேல்யூஸ் வரும்னு எனக்கு சொல்ல போறீங்க. நோட் பண்ணாதவங்க என்னென்ன வேல்யூஸ் வரும்னு சொல்ல போறீங்க. இங்க ஆங்கிள் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? 0. 0க்கு அப்புறம் என்ன வரும்? 30. 30க்கு அப்புறம் என்ன வரும்? 45. 45க்கு அப்புறம் 60. அதுக்கப்புறம் 90. ஓகேவா? இப்ப இங்க வந்து சைன் தீட்டா, இங்க காஸ் தீட்டா, அப்புறம் tan தீட்டா. ஓகே, இப்போ நம்ம இங்க ஆன்சர் எழுதுறதுக்கு நான் வந்து என்ன பண்ண சொன்னேன்னா 0 போடுங்க, அப்புறம் 1/2, 1/4, 3/4, அப்புறம் 1 எழுதிக்கோங்கன்னு சொன்னேன். இது எல்லாத்துக்கும் ரூட் எடுக்கிற வேல்யூஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இங்க எழுத போறோம்னு சொன்னேன். இப்போ சைன் 0 வந்து 0, இதுக்கு ரூட் எடுத்தோம்னா மேல இருக்கிற 1க்கு ரூட் எடுக்க முடியும், கீழே இருக்கிறதுக்கு ரூட் எடுக்க முடியாது. ஸோ அதனால அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சைன் 45 வந்து மேல இருக்கிற 1 அப்படியே மாத்தி போட்டேனா சரி, முதல்ல 1/4 வரும்பா. 1/4 அப்புறம் தான் என்னது?
1/4, அப்புறம் தான் 1/2, அப்புறம் தான் 3/4. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல 1/4 இதுக்கு ரூட் எடுக்கும்போது 1க்கு ரூட் எடுத்தா 1, 4க்கு ரூட் எடுத்தா 2. அதுக்கப்புறம் தான் இங்க என்ன வரும்? 1/√2 வரும். மேல இருக்கிற 1க்கு அப்புறம் 2. அதுக்கப்புறம் இங்க என்ன வரும்? √3/2 1. இது அப்படியே ரிவர்ஸ் எழுதுங்க. 1 √3/2 அப்புறம் என்னது? 1/√2 1/2 0. இப்போ இதை டிவைடட் பை போடுங்க. 0/1 0. இதுல 2 2 கேன்சல் ஆயிடும். 1/√3 மட்டும் இருக்கும். இதுல ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். 1 மட்டும் இருக்கும். இப்போ இதுல வந்து √3 மட்டும் வரும். இதுல இன்ஃபினிட்டி. சரி, இப்ப இந்த டேப்லெட் காலம் வச்சு வரக்கூடிய சம்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் sin theta equal to √3/2. அப்ப தீட்டாவோட வேல்யூ என்ன? இதான் கொஸ்டின். இதுல தீட்டா இருக்கிற இடத்துல என்ன போடுவீங்க? டேப்லெட் காலம் பார்த்து சொல்லுங்க. அவ்வளவுதான். சோ இப்ப தீட்டா இருக்கிற இடத்துல என்ன போட போறீங்க? இந்த சைன்ல 60 டிகிரி தான் √3/2. அப்ப தீட்டா வந்து எவ்வளோ? 60 டிகிரி. ஓகே, அடுத்தது செகண்ட் கொஸ்டின். சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஓகேயா? அப்ப தீட்டாவோட வேல்யூ என்ன? இதான் கொஸ்டின். அதாவது சைனும் காசும் ஒரு டிகிரியில சேமாவே இருக்கு. அது என்னதுன்னு பார்க்கணும். சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் வேல்யூஸ் வந்து சேமா இருக்கு அப்படின்னா அது என்ன இடம்? 45 டிகிரி பாருங்க. சைன் 45 டிகிரியும் 1/√2 தான். காஸ் 45 டிகிரியும் எழுதான் 1/√2 தான். சரியா? அப்ப நம்ம இதுல வந்து தீட்டா ஈக்குவல் டு என்ன போடுவோம்னா 45 டிகிரி. 45 டிகிரியில் தான் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா சேமா இருக்கு. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட். இப்ப இதை நோட் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். நோட் பண்ணியாச்சா? ஓகே, அடுத்தது கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சைன் தீட்டா பிளஸ் சைன் ஏன்னு போட்டுக்கோங்க. தீட்டா இல்ல, சைன் ஏ பிளஸ் காஸ் பி ஈக்குவல் டு 1. சரியா? இப்ப ஏ ஈக்குவல் டு என்ன அண்ட் பி ஈக்குவல் டு என்ன? அண்ட் ஏ கமா பி வந்து ஆங்கிள்ஸ், கோணங்கள். ஏயும் பியும் கோணங்கள்னு அர்த்தம். இதுல ஏ இருக்கிற இடத்துல என்ன வரும், பி இருக்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏயும் பியும் வேற வேற ஆங்கிள், ரெண்டையும் கூட்டுனா 1 வருதுன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க டேப்லெட் காலம்ல போடுங்க பாருங்க. அதாவது சைன் என்ன ஆங்கிள் போட்டாலும் பி என்ன போட்டாலும் ரெண்டையும் கூட்டினா 1 வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்னு வந்து ஏ இருக்கிற இடத்துல 0 டிகிரி போட்டு பாருங்க, சைன் 0 டிகிரி. பி இருக்கிற இடத்துல 90 டிகிரி போட்டு பாருங்க, பிளஸ் காஸ் 90 டிகிரி. ஓகேயா?
sin 0 வேல்யூ 0வா, cos 90 வந்து 1ஆ, ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் என்ன வரும்? 1 வரும். ஓகே, இப்படி சொல்லலாம். ரெண்டாவது இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. A வந்து 90 டிகிரி, B வந்து 0 டிகிரி, இப்படி கூட போட்டு பார்க்கலாம். அப்போ sin 90 டிகிரி பிளஸ் cos 0 டிகிரி, sin 90 டிகிரி 0, cos 0 டிகிரி 1, ரெண்டையும் கூட்டினாலும் ஆன்சர் என்னதான் வரும்? 1 தான் வரும். ஓகேவா? இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு. என்னன்னா A வந்து 30 டிகிரி, B வந்து 60 டிகிரி, இப்படி போட்டு பாருங்க. sin 30 டிகிரி பிளஸ் cos 60 டிகிரின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். sin 30 டிகிரி வேல்யூ என்ன? sin 30 டிகிரி வேல்யூ என்னப்பா? 1/2 தானே, பிளஸ் cos 60 டிகிரி வேல்யூ எவ்வளவுதான்? 1/2. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ண ஆன்சர் என்ன? 1 தானே வரும். half பிளஸ் half ஆட் பண்ணா 1 தானே. சோ இந்த 3 ஆப்ஷன் இருக்கு நம்ம கிட்ட. இல்ல இத மாத்தி போட்டா கூட போடலாம். ஃபோர்த் ஒன் வந்து A 60 டிகிரி, B 30 டிகிரின்னு கூட போடலாம். அப்படி போட்டாலும் ஆன்சர் வந்து 1 தான் வரும். புரிஞ்சுச்சா? இந்த 4ஐயுமே காப்பி பண்ணிக்கோங்க. sin 60 டிகிரி பிளஸ் cos 30 டிகிரி. sin 60 டிகிரி வந்து இது வருமா? ஃபோர்த் ஒன் வருமா? sin 60 டிகிரி எவ்வளோ? வராது. ஃபோர்த் ஒன் வராது. சரி, ஓகே, இதை நான் காப்பி பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? இது அடுத்த கொஸ்டின். இந்த சம் ட்ரை பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க. sin 45 the whole square plus cos 45 the whole square plus tan 45 டிகிரி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? முதல்ல டேப்லெட் காலம் பார்த்து வேல்யூஸை போடுங்க. ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லணும். ஓகே, இதுல sin 45 ஸ்கொயர் டிகிரி வந்து 1/√2வா? இது வந்து ஹோல் ஸ்கொயர். cos 45 வந்து 1/√2 the whole square.
tan 45 1 தான். இப்ப இதுல 1/1 ஸ்கொயர் 1 தான். √2 the whole square வந்து 2 தான். ஸோ 1/2 plus 1. 1/2 1/2 ஆட் பண்ணா 1. 1 plus 1 வந்து ஆன்சர் 2. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். sin A equal to cos B equal to tan C. அப்ப A எவ்வளோ, B எவ்வளோ, C எவ்வளோ, இது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதாவது சைனோட ஒரு டிகிரி, காஸோட ஒரு டிகிரி, டேனோட ஒரு டிகிரி வேல்யூஸ் எல்லா வேல்யூஸும் சேமா இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பாருங்க. 0 எல்லாத்துக்கும் 0 வரதா எடுக்கலாம், இல்ல எல்லாத்துக்கும் 1 வரதா எடுக்கலாம், எல்லாத்துக்கும் 1/√2 வர மாதிரி இருந்தா அந்த ஆங்கிள்ஸை சொல்லலாம். எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. மூணுக்கும் வேல்யூஸ் வந்து சேமா இருக்கு. ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும். சைன் 0 டிகிரி வந்து 0, காஸ் 90 டிகிரி வந்து 0, tan 0 டிகிரியும் 0 தான். அப்ப A வந்து 0 டிகிரி, B வந்து 90 டிகிரி அண்ட் C வந்து 0 டிகிரின்னு சொல்லலாம். இது ஒரு ஆன்சர். 1 வர மாதிரி எடுத்துட்டோம்னா சைன் 40 சாரி சைன் 90 டிகிரி வந்து 1, காஸ் 0 டிகிரி வந்து 1, டேன்ல வந்து 45 டிகிரி வந்து 1. அப்ப இது மாதிரி போட்டோம்னா A வந்து 90 டிகிரி வரும், B வந்து 0 டிகிரி வரும், C வந்து 45 டிகிரி. நமக்கு ஆப்ஷன்ல எது மேட்ச் ஆகுதோ அது கரெக்டா போட்டுக்கணும். ஓகேவா? ஆன்சர் ரெண்டு ஆப்ஷன், ரெண்டு வேல்யூஸ் இருக்கு, ஏதாவது ஒண்ணு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் இந்த சம் ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடிஞ்சா பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க.
ஓகே, ஆன்சர் என்ன? இன்ஃபினிட்டி. ஏன்னா பை வந்து tan 0 வந்து 0 இருக்கிறதுனால நீங்க மேல என்ன ஆன்சர் போட்டாலும் டிவைடட் பை 0 வந்தா அது என்னதான்? இன்ஃபினிட்டி தான். இதுல வந்து 2 இன்டூ sin 60 டிகிரி வேல்யூ என்ன? √3/2. cos 30 டிகிரி வந்து 1 பை சரி, அதுவும் √3/2 தான். நெக்ஸ்ட் வந்து tan 45 டிகிரி வந்து 1. கீழே sin 45 வந்து 1/√2 the whole square into 0. நீங்க வேற எதையுமே ஒர்க் அவுட்டே பண்ண வேண்டாம். டிவைடட் பை 0 வந்தாலே ஆன்சர் இன்ஃபினிட்டி தான். ஓகேயா? ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் சம். அடுத்தது ஃபார்முலா சொல்றேன், அதை எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். இதுவரை நம்ம 2 மாடல் பார்த்துருக்கோம். ஒன்று ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி, அப்புறம் டேப்லர் காலம் வேல்யூஸ் பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது ஃபார்முலா பேஸ் பண்ணி. sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது எல்லாரும் படிச்சிருப்பீங்க தானே? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாம் படிச்ச ஞாபகம் இருக்கா? சரி, இப்போ இதே ஃபார்முலா வச்சு இன்னும் 2 ஃபார்முலா நாமளே எழுதலாம். எப்படின்னா, இந்த cos ஸ்கொயர் தீட்டாவை வந்து சரி 1 இந்த சைடு கொண்டு வரலாம், அல்லது sin ஸ்கொயர் தீட்டாவை இங்க கொண்டு போகலாம். ஸோ எப்படி நான் போடுறேன்னு பாருங்க. ரெண்டாவது ஃபார்முலா cos ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுக்கிறேன். இந்த sin ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு போனா 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு மாறிடும். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இதை எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, sin ஸ்கொயரை இங்க வச்சுக்கலாம், sin ஸ்கொயர் தீட்டா. இந்த cos ஸ்கொயர் இங்க கொண்டு போனா 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டான்னு ஆகும். ஏன்னா இங்க பிளஸ்ல இருக்கிறது இந்த சைடு வந்தா மைனஸ் ஆகும் தானே? இது வந்து பேசிக் ஃபார்முலா. இதுல இருந்து நாம இது ரெண்டையும் டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இந்த ஃபார்முலா 3. அடுத்தது 4th ஃபார்முலா 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இது பேசிக் ஃபார்முலா. இதை வச்சு நாமளே 2 ஃபார்முலாவை எழுதலாம். எப்படி எழுத போறேன் அப்படின்னா, tan ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் இங்க வச்சுக்க போறேன். tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இந்த பிளஸ் 1 இந்த சைட் கொண்டு போனா -1 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. ஓகேயா? அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 1 மட்டும் இங்க வச்சுக்கலாம், tan ஸ்கொயரை இங்க கொண்டு போகலாம். அப்போ எப்படி ஆகும்னா 1 ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு மாறும். எப்பவுமே ஈக்குவல் அந்த சைடு தானே போகணும். அதனால இந்த ஃபார்முலாவை நம்ம கொஞ்சம் லெஃப்ட் சைடு மாத்தி எழுதிக்கலாம். அதாவது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது வந்து இந்த ஃபார்முலால இருந்து டிரைவ் பண்ண 2 ஃபார்முலாஸ். ஓகேயா? இது 6th ஒன்ல இதுதான் கரெக்ட். இதுல இருந்து தான் இதை கொண்டு வந்திருக்கோம். அது தெரியுங்கிறதுக்காக தான் இதை எழுதியிருக்கேன். ஓகே, இதே மாதிரி பேசிக் ஃபார்முலா இன்னொன்னு இருக்கு. என்னதுன்னா 1 பிளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. சாரி, 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்ப இதை வச்சு 2 ஃபார்முலா எழுதலாம். இந்த காட் ஸ்கொயரை மட்டும் இங்க வச்சுக்கிறேன். இதை 1 இந்த சைட் கொண்டு போறேன். அப்போ கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறத
இங்க வச்சுட்டு ஒன் இங்க வச்சுட்டு இதை இங்க கொண்டு போனா 1 ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. இதை கரெக்டா ஒன்னை இந்த சைடு போட்டு எழுதணும்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சரியா? இது வந்து நான் சொல்றேன், ஏற்கனவே சொல்லிட்டேன், எழுதுறது நிறைய எழுதுற மாதிரி தெரியும், பட் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். கடைசியில எழுதி பார்த்தோம்னா ஒரே இதை தான் திரும்ப திரும்ப எழுதிட்டு இருப்போம். ஸோ அதனால இந்த ஃபார்முலாஸ் வந்து எழுதுறது ஈஸி. நான் 9 ஃபார்முலா சொல்லியிருக்கேன். இந்த 9க்கும் பேசிக் ஃபார்முலா வந்து 3 தான். இது ஒரு பேசிக் ஃபார்முலா, இது ஒரு பேசிக் ஃபார்முலா, இது ஒரு பேசிக் ஃபார்முலா. இதை வச்சுதான் இந்த 9மே எழுதியிருக்கோம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஃபார்முலா, இது 9 ஃபார்முலாஸ் எழுதியிருக்கோம். அடுத்தது 10th ஃபார்முலா. sin 2 theta equal to 2 sin theta cos theta. இது ஒரு ஃபார்முலா. சரி, இந்த 10 ஃபார்முலா மட்டும் இப்ப எழுதிக்கோங்க. நமக்கு ஒரு 25 ஃபார்முலாஸ் இருக்கு. பட் ஒரே நாள்ல நான் சொன்னேன்னா அடுத்த உங்களுக்கு அது ரொம்ப பெருசா தெரியுற மாதிரி இருக்கும். பட் இந்த 10 ஃபார்முலாஸ் மட்டும் நாளைக்கு படிச்சுட்டு வாங்க. அது பேஸ் பண்ணி உள்ள சம்ஸ் பார்க்கலாம். இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, ஆங்கிள் வந்து மைனஸ் பிளஸ் சைன் எதுக்கெல்லாம் வரும் வராது அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன இது கிளாரிபிகேஷன். ஸோ இதுல இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஸ்கூல் டேஸ்ல வந்து ஒன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆங்கிள் வந்து 0ல இருந்து 360 வரைக்கும் இருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த ஆங்கிள இங்க எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பை அப்படிங்கிற ஒரு வேல்யூல மென்ஷன் பண்ணுவாங்க. பை அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 180ன்னு அர்த்தம். சரியா? பையோட வேல்யூ வந்து 180.
பை பை டூ அப்படின்னு சொன்னா 180/2 எவ்வளோனா 90 டிகிரின்னு வரும். பை பை ஃபோர் அப்படின்னு சொன்னா 180/4 போட்டா 45 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ அப்புறம் பை பை சிக்ஸ் அப்படின்னு போட்டோம்னா 180/6 30 டிகிரின்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு உள்ள ஆங்கிள். இந்த ஆங்கிள்ஸ் வந்து ஆக்சுவலா இங்க மென்ஷன் பண்ணும்போது எப்படிலாம் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, பை பை டூ பிளஸ் தீட்டா அப்படின்னு இருக்கும். அதாவது 90 நம்ம வச்சுக்கலாம். 90 பிளஸ் தீட்டா, அதுக்கப்புறம் 90 மைனஸ் தீட்டா, இந்த மாதிரி ரெண்டு ஆங்கிள் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் 180 பிளஸ் தீட்டா, அதுக்கப்புறம் 180 மைனஸ் தீட்டா. ஓகே, அதுக்கப்புறம் 270 பிளஸ் தீட்டா, 270 மைனஸ் தீட்டா. ஸோ அதுக்கப்புறம் 360 பிளஸ் தீட்டா, 360 மைனஸ் தீட்டா. இது மாதிரி 4 ஆங்கிள் சைன் காஸ் tan எல்லாத்துக்குமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். அதுல இங்கேயே நான் இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். இதுல 4 குவாட்ரண்டா நான் பிரிச்சிருக்கேன், 4 கால் பகுதிகளா பிரிச்சிருக்கேன். இதுல முதல் கால் பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து என்னன்னா ஆல் அப்படின்னா சைன் காஸ் tan, அதோட ரிவர்ஸ் சைனோட இன்வர்ஸ் கொசிகன், சீக்கன், காட். இது எல்லாமே சிம்பல் வந்து பிளஸ் அப்படின்னு வரும். எல்லாத்துக்குமே சிம்பல் வந்து என்ன வரும்? பிளஸ். சில்வர் அப்படின்னா இதை எஸ் ஐ எதை மீன் பண்ணும்னா சைனை மீன் பண்ணும். ஓகேவா? இந்த சைன் அப்படிங்கிறதுல வந்து இந்த இடத்துல வரக்கூடியதுல சைன் மட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் இருக்கும். மற்ற ஆங்கிள்ஸ்லாம் மைனஸ்ல வரும். டி கப்ஸ், இதுல டி அப்படிங்கிறது tan, கப்ஸ் சி வந்து காஸ். ஓகேயா? நம்ம இங்க tan வந்து பிளஸ்ல இருக்கும், மற்றதெல்லாம் மைனஸ். காஸ் வந்து பிளஸ்ல இருக்கும், மற்றதெல்லாம் மைனஸ்ல இருக்கும். ஸோ இந்த 4 குவாட்ரண்ட்லையும் நாம இங்க எழுதியிருக்கிற எத்தனை ஆங்கிள் எழுதியிருக்கோம்? 8 ஆங்கிள். மேல 4 கீழே 4 இருக்கா? இந்த 4 ஆங்கிளையும் இந்த 4 குவாட்ரண்ட்ல நம்ம எழுத போறோம். ஸோ அப்படி எழுதும் போது நமக்கு எது எது கரெக்டா வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். எது எதுக்கு பிளஸ் எதுக்கு மைனஸ் வரும் அப்படிங்கிறத ஈஸியா நம்ம சொல்லிடலாம். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சைன் 90 மைனஸ் தீட்டால இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேயா? இங்க 90 மைனஸ் தீட்டா போட்டீங்கன்னா இங்க அதுக்கு அடுத்தது இங்க என்ன போகணும்னா 90 பிளஸ் தீட்டா. இது கூடயே சேர்த்து எதையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 180 மைனஸ் தீட்டாவையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன போடுவீங்கன்னா 180 பிளஸ் தீட்டா. அகைன் இது கூட எதை ஆட் பண்ணிக்கணும்னா 270 மைனஸ் தீட்டா. ஓகே, அதுக்கப்புறம் இங்க என்ன வரும்னா 270 பிளஸ் தீட்டா, அதோட சேர்த்து 360 மைனஸ் தீட்டா. அப்ப இங்க என்ன வரும்னா 360 பிளஸ் தீட்டா. ஸோ இதுதான் இந்த 8 ஆங்கிள்ஸை போடக்கூடிய மெத்தட். இதுல 90 மைனஸ் தீட்டா போடக்கூடிய எல்லா சிம்பிளுக்கும் ஆன்சர் பிளஸ்ல வரும். 90 பிளஸ் தீட்டா போடுறதுல சைனுக்கு மட்டும் மைனஸ் வரும், மற்றதுக்கெல்லாம் பிளஸ் வரும் அப்படின்னு மாறும். ஓகேயா? ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிற இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். பட் இது பேசிக்கா தெரியணும்.
நோட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ நான் சொன்ன ஃபார்முலாஸ் எல்லாமே நாளைக்கு வரும்போது படிச்சுட்டு வந்துருங்க. நாம வந்து நாளைக்கு கொஸ்டின்ஸ் எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பிரிண்டடா உள்ள பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணி அதுல உள்ள கொஸ்டின்ஸை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேயா? இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அதுல இருக்கும். அது போக இந்த நம்ம இன்னைக்கு பார்த்ததோடைய ப்ராக்டிஸ் கொஸ்டினும் இருக்கும். ஓகே, ஸோ மீதி உள்ளதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ.